படையாச்சார் பேரவையினுடைய மறு உருவமாக அரசியல் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக 120 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் வன்னியர் சமுதாய பெருமக்கள். ஆனால் அவர்களை ஓட்டு வங்கியாக மட்டுமே சில அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி வருவதை எங்களுடைய புதிய உழைப்பாளர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியை தமிழகத்தில் ஆதரிப்பது என்ற முடிவுக்கு வந்ததற்கு காரணம், வன்னியர்களுடைய நீண்டகால கோரிக்கை என்பது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான். அது இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் 80களிலிருந்து சிறு சிறு போராட்டமாக உருவாக்கி 1987ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாலை மறியலை இடஒதுக்கீட்டுக்காக நடத்தி காட்டியவர்கள் வன்னிய சொந்தங்கள். அப்படி 87ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த மிகப்பெரிய இடஒதுக்கீடு போராட்டத்தில் வன்னிய இளைஞர்கள் 21 பேர்களை சுட்டே கொன்றார்கள் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு என்பதை வன்னிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 89ஆம் ஆண்டு நீண்ட இடைவேளைக்கு பிறகு அமைந்த பிறகு முதலில் வன்னியர்களுடைய கோரிக்கையாக வன்னியர்களுடைய 20% தனியிட ஒதுக்கீட்டு சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு சர்வேயை 1.5 மாதத்தில் எடுத்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதிகளுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி பெருமை சேர்த்தார்கள். அதன் பிறகு அந்த போராட்டத்தில் அதிமுக ஆட்சியில் போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளையும் தியாகி பட்டியலில் சேர்த்து இன்று வரை அந்த குடும்பத்திற்கு நிதி உதவி அரசாங்கத்தின் மூலம் கிடைத்து வருகிறது. அவர்களுக்கு வைப்பு நிதியாக 89ஆம் ஆண்டே 3 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வைப்பு நிதியாக அன்றைக்கு இருந்த தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். அதேபோல் 2009ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான கோடி வன்னியர் சொத்துக்கள் தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிறது. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்று அன்றைக்கு அமைச்சராக இருந்த வீரபாண்டியார் அவர்களிடம் சொல்லி கலைஞர் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கையாக வைத்த அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்தவர் அன்றைக்கு இருந்த திமுக அரசு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அந்த வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை உருவாக்கி அதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது திமுக அரசு என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதற்கெல்லாம் மேலாக காலம் சென்ற வன்னியர்களின் குரு ஐயா ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சென்னையிலே முதலில் திமுக அரசுதான் கிண்டியில் முழு உருவ சிலையை அமைத்து கொடுத்து அவரை பெருமை சேர்த்த வரலாறும் திமுகவுக்கு உண்டு. அதேபோல் எத்தனையோ ஆட்சிகள் அதிமுக ஆட்சிகள் நடந்தாலும் இந்த போராட்டங்களில் உயிர் நீத்த 21 வன்னிய தியாகிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிமுக அரசுக்கு இருந்தது கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியில் முதலாக கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த மாண்புமிகு டாக்டர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு விழுப்புரத்தில் 21 உயிர்நீத்த வன்னியர் தியாகிகளுக்கும் மணிமண்டபம் கட்டி அழகு பார்த்த பெருமையை திமுக அரசுக்கு சேரும். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். பல விஷயங்களில்
இந்த வன்னிய மக்களுக்காக முன்னெடுத்து சென்ற திமுகவை இந்த தேர்தலில் ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். கட்சி பேரவை இருக்குல்ல, படையாட்சி பேரவை பொறுப்பாளர் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா. உங்க கட்சி கொடியை வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. எதனால வச்சுங்க? அதாவது தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான சமுதாயம் தலித் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும், இந்த இரு சமுதாயமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் அந்த விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை வைத்து எங்களுடைய கட்சியினுடைய கொடியை அன்றைக்கு அறிமுகப்படுத்தினோம். இதில் ஒரு சமூக நல்லிணக்கம் வேண்டும் என்பதற்காகவும் இதை அறிமுகப்படுத்தினோம். 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ராமசாமி படையாச்சார் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கு ஒரு ஆண்டும் அவர் திருமாவளவன் அவர்களை அழைத்து வந்து படையாச்சாரனுடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கிறோம். இதில் வன்னியர் ஆதிதிராவிடர் ஒற்றுமையை ஓங்க வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியை நாங்கள் எடுத்தோம்.